படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வேர்ல்ட் ஆஃப் ஆர்கா அப்படின்னு சொல்லி ஒரு அக்வாரியமா தான் காமிக்கிறாங்க. அந்த அக்வாரியம்ல கில்லர் வேல்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கில்லர் வேல்ஸ் பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 32 அடி நீளம் வளரும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 5 டன் எடை வரைக்கும் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம சோசியலா பழகும், மனுஷங்க கூட நல்லாவே மெர்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம சின்ன மீன்கள்ல இருந்து பெரிய பெரிய திமிங்கலம் வரைக்கும் இது ஹண்ட் பண்ணி சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வரக்கூடிய எல்லாருமே இந்த அக்வேரியமை யூஸ் பண்றதுக்காக, அதாவது மெயின்டைன் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த வேல்ஸ் எல்லாம் பராமரிக்கிறதுக்கும் உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று கேக்குது. ஸோ அப்படியே ஒரு 2 பொண்ணுங்களை தான் காமிக்கிறாங்க. இவங்க இந்த 2 பேரும் அக்வேரியம்ல வேலை பார்க்கக்கூடியவங்க தான். ஸோ ஒரு மீனோட குட்டியை காணுமாமா, அதுவும் சீடோட குட்டியை காணும். ஸோ அதனாலேயே அந்த மீன் இன்ன வரைக்கும் ரொம்பவே மோசமா இருக்குதாம அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஒருத்தி சொல்றா, சரி தனியெல்லாம் போயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது என்ன பண்றா அப்படின்னா, அந்த சீடோவை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சீடோ சீடோ அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா அந்த மீன் வந்து வெளியே வரவே இல்லை. ஸோ உடனே இவ என்ன பண்றா அப்படின்னா தண்ணிக்குள்ள இறங்கிடுறா. இறங்கினவ அப்பவும் சீடோ சீடோன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா இவளுக்கு பின்னாடியே அப்படி சுத்து போடவும் செய்யுது. இவ டக்குன்னு திரும்பி பாக்குறா. பார்த்தா அது காணாம போயிருது. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம் மேல டக்குன்னு வருது. வந்தது இவளை அப்படியே கடிச்சு உள்ள இழுத்துட்டு போகவும் செய்யுது. அப்படியே நம்ம படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கவும் செய்யறாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்து பார்ட் டைமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வரவும் செஞ்சிருப்பாரு. அப்படி வரும்போது தான், நீ செல்ஃப் பிராக்டிஸ் போகலையா, அது போகணும்ல, அதை நினைவுபடுத்த தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஹோட்டலுக்கு வெளியில ஒரு கார் ஒன்று நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கார்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு போன் போற மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினுக்காக ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த நெக்லஸ்ல டாலரா ஒரு கிட்டார் ஒன்று இருக்கிறதும் செய்யுது. ஸோ நல்லா இருக்கா என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது சூப்பரா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த கார்ல இருந்து ஒரு ஆள் வெளியில இறங்கி வர மாதிரி தெரியுது. இவங்க செயினை கழுத்துல போடுறாங்க. அப்படியே 2 பேருக்கு நடுவுல லவ் அப்படின்றது அதிகமாகவும் செய்யுது. அந்த டைம்ல கரெக்டா ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு வர்றான். அந்த டைம்ல தான் ஹீரோ எதுவும் பண்ணிடாத, உனக்கு என்ன வேணும் எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவை நீ இந்த சேர்ல போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு, ஹீரோயினை நீ அந்த கல்லாப்பெட்டியில இருக்க பணத்தெல்லாம் எடு அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டி மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் அவளும் அங்க இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்து அவன்கிட்ட கொடுக்கவும் செஞ்சிருப்பா. அந்த செயினை கலத்து அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. அதான் அவ கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்துட்டால, எதுக்காக இப்ப செயினை கலட்டுற அப்படின்னு சொல்லி இவனுக்கு கோவம் வருது. டக்குன்னு ஒரு சடன்ல அப்படியே அந்த வில்லனை பிடிச்சு கீழே தள்ளவும் செஞ்சிருப்பான். அவன் துப்பாக்கியால நம்ம ஹீரோவை மண்டையில அடின்னு அடிக்கிறான். அப்பதான் அந்த துப்பாக்கியை நம்ம ஹீரோவும் பிடிச்சிட்டு இருக்காப்ல, நம்ம ஹீரோயினும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த துப்பாக்கி நம்ம ஹீரோயினை நோக்கி இருக்கவும் செய்யுது. அதே டைம்ல இவர் அந்த துப்பாக்கியை திருப்புற மாதிரி திருப்பிட்டு இருக்காரு. அது ஹீரோயின் மேல பற்றக்கூடாது. கரெக்டா ஃபயர் ஆகுது. ஸோ அந்த சவுண்ட்ல நம்ம ஹீரோயினோட காதுல இருந்து ஒய்ன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. உடனே ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த துப்பாக்கியை மறுபடியும் அந்த வில்லனோட ஷோல்டர்ல வச்சு ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணவும் செய்யறாரு. ஸோ அவன் அடி வாங்கிட்டு அப்படியே வேகமா வெளியே ஓடுவான். அப்படி வெளியே ஓடும்போது அந்த செயினை கீழே போட்டுட்டே போயிடறான். ஸோ நம்ம ஹீரோ அதை எடுத்து கொண்டு போய் நம்ம ஹீரோயின் கையில கொடுக்கவும் செய்யறாங்க. அந்த டைம்ல தான் அவன் மறுபடியும் அந்த காரை எடுத்துட்டு வேகமா வந்து ஹீரோவை அடிச்சு அப்படியே கொலை பண்ணவும் செய்யறான். ஸ்பாட் அவுட் ஆகவும் செய்யறாங்க. அப்படியே 1 இயர் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து காதுல ஹேரிங் ஒன்று மாட்டிருக்கவும் செய்யறாங்க. ஸோ அந்த சவுண்டுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு காது கேட்கல அப்படின்றது இது மூலியமா தெரிய வருது. அப்படியே அவங்க கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. ஸோ யாரு அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஃப்ரெண்டு தான் த்ரிஷ் அப்படின்றவங்க தான். இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க. வந்ததுமே ஒரு 6 நாளைக்கு ஒரு நாளா லீவ் போட முடியுமா, அவங்க கம்பெனில சொல்லிட்டு ஒரு 6 நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் போடேன். அது மட்டும் இல்லாம நான் வெளியில போறதுக்காக எனக்கு சேர்த்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். அங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். உன்னால லீவ் போட முடியுமா அப்படின்னா, இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீ வந்தாதான் உன்னோட மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். உன்னோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் நானே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அவளே வைக்கிறான். அப்படியே அவங்க 2 பேரும் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனாலும் கூட நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ நினைவாவே இருக்குது. ஸோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம த்ரிஷ் சொல்றா, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பவும் செய்றாங்க. ஸோ தாய்லாந்துக்கு வரவும் செய்றாங்க. வந்ததுமே இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று இருக்கு. அங்க உட்காந்து இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் அவ போனை பார்த்துட்டு இது என்ன வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பீச் ஓரமா இந்த ஒரு பாட்டியம்மா வந்து ஒரு கீ செயின், பூ, அந்த மாதிரி இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு த்ரிஷ் வந்து அவங்க ஒரு வேல் ஷார்க் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேலை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேபி வேல் மட்டும் வாங்கிக்கவும் செய்றாங்க. ஸோ இதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, நீயும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அடிக்கடி பேசிக்கிட்டு
இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம த்ரிஷ் சொல்றா. ஸோ உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. அவ அப்படியே கிளம்பி அப்படியே அந்த கடற்கரை ஓரமா போகவும் செய்வா. ஸோ உடனே போய் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சமாதானப்படுத்துறதுக்காக போகவும் செய்வா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதுவும் அது சிறையில இருக்க மாதிரி இருக்கு, அதை போய் பணம் கொடுத்து பார்க்கணுமா, அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கோவத்துல பேசுறாங்க. அப்பதான் த்ரிஷ் சொல்றாங்க, சரி ஓகே அதெல்லாம் விடு, நம்ம இனிமேல் ஹாப்பியா ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க. த்ரிஷ் வந்து ஜார்ஜ்னு சொல்லிட்டு ஒருத்தனை மீட் பண்றா. அவன்கிட்ட இருந்து பேடல் போர்டிங் லெசன்ஸை நான் கத்துக்க போறேன், எப்போதும் நான் நிமிர்ந்து நிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அங்க இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம ஹீரோயின் எடுக்கா. அப்பதான் ஜார்ஜ் சொல்றான், அது ஒரு குப்பை கிடங்கு, அதுல இருக்கிறது அந்த திமிங்கலம் 20 வருஷமா அப்படி சிறையில இருந்த மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம அதோட குட்டியை யாரோ திருடி இருக்காங்க, ஆனா இங்க இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் வதந்தி மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் ரொம்ப கொடூரமானது, இதெல்லாம் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்வாங்க, அப்ப எதுக்காக இதெல்லாம் டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்காங்க. அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அப்படியே கிழிச்சு போடவும் செய்றாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஜார்ஜ் சொல்லவும் செய்யறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க கிளம்பி அங்க போகவும் செய்தாங்க அந்த ஆர்க்கை பாக்குறதுக்காக. ஸோ அது கிட்டத்துல போனதும் இந்த ஜார்ஜும் த்ரிஷும் வந்து நின்னுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் உள்ள அனுப்பி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு கையில டார்ச் கொடுத்து அனுப்பிச்சு விடவும் செய்றாங்க. ஸோ இவங்க போகும்போதே பார்த்தா அங்க லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்கு. இவங்க அப்படியே உள்ள போறாங்க, போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களோட ஹேரிங்ல இருந்து ஒய்யன்னு சவுண்ட் கேட்கவும் செய்து உடனே அப்படியே தலை வலிக்குன்னு சொல்லி அதை கலட்டுறாங்க. பார்த்தா அந்த ஷார்க் தான் வந்து நிற்கவும் செய்யுது. அப்பதான் இவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்தோன்னே ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சவுண்டு கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்த்துட்டு ஜார்ஜ் த்ரிஷ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்ல இந்த வேல் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து மேலமாக்க போகும். ஹீரோயின் மறுபடி திரும்பி பார்த்தா அந்த வேல் நின்னுகிட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு டெட் பாடி ஒன்று இருக்கவும் செய்யுது. அதை பார்த்துட்டு வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் டெட் பாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த செக்யூரிட்டியுமே நடந்த சம்பவத்தை பார்க்கவும் செஞ்சிருப்பாரு. இவங்க எல்லாரும் துரத்திட்டு போறாங்க, ஆனா இவங்க எல்லாரும் ஓடிடுறாங்க. அதே டைம்ல இவர் வாக்கி டாக்கி எடுத்து ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க, அந்த சீட்டோஸோட டேங்க்ல அந்த கிளீனர் விழுந்து கிடக்குறாரு அப்படின்னதும் அந்த சீட்டோஸ்க்கு இதே வேலையை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த வாக்கி டாக்கில இருந்து சவுண்ட் கேட்கவும் செய்யுது. அதே டைம்ல தான் மறுநாள் ஆகுது. ஸோ நம்ம த்ரிஷ் இருக்கால, அவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு இந்த சர்ப்ரைஸே போதும், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றா. ஆனா நான் கண்டிப்பா உனக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஜெட்ஸ்கி எடுத்துட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. அது பார்த்தாச்சு அப்படின்னா ரவுண்டு ஷேப்ல இருந்த மாதிரி இருக்கு. அங்க யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஐலாண்ட் மாதிரி இருக்கு. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் கிட்ட கேட்கும்போது தான் ஜார்ஜ் தான் சொல்றான், இது இந்த ஊர் மக்களால சபிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்டேன் அப்படின்னா இது மன நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க அப்படியே பேசிக்கிட்டே உன்னோட போனை உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா நம்ம ஒரு டிரைவ் போகலாம், உங்க எல்லாத்துக்கும் இது வரைக்கும் அனுபவமே இல்லாத ஒரு ரைடுக்கு தான் நான் இப்போ உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம ஜார்ஜும் த்ரிஷும் வந்து அந்த ஜெட்ஸ்கி எடுத்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பீஸா மாதிரி ஒரு பலூன் ஒன்று இருக்கு, அதுக்கு மேல படுத்துட்டு அப்படியே சன்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இவங்க நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு வேகமா போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஜெட்ஸ்கி வந்து எதுக்கு மேலேயும் மோதின மாதிரி இருக்கு. ஸோ 2 பேருமே அப்படியே கீழே விழுகவும் செய்றாங்க. ஹீரோயின் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருமே காணல, அந்த ஜெட்ஸ்கி மட்டும் இருக்கும். டக்குன்னு பார்த்தா 2 பேருமே தண்ணிக்கு மேல வராங்க. வந்தவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜார்ஜ் சொல்றான், நான் அது ஏதோ இன்ஜின்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல, நான் அதை போய் பார்க்கறேன், நீ அங்க போ அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம த்ரிஷும் பார்த்தாச்சு அப்படின்னா அவன் நேரா போயிட்டு நம்ம ஹீரோயின் கூட போய் அந்த பலூன் மேல ஏறி உட்காந்துக்கிறான். இவன் அப்படியே போறான், அந்த ஜெட்ஸ்கி மேல ஏறுவான். ஏறிட்டு ஏதோ பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஜெட்ஸ்கியோட சேர்த்து அந்த வேலை தூக்கி அடிக்கும் பாருங்க, அப்படியே அவன் அப்படியே கீழே விழுகவும் செய்யறான். ஸோ அப்படியே பார்த்தாச்சு அப்படின்னா இவன் அப்படியே நீந்தி மெதுவா அந்த நம்ம ஹீரோயின் எல்லாம் இருக்கல அந்த பலூன் கிட்ட போறதுக்காக பார்ப்பான். ஆனா அது மறுபடியும் அவனோட காலை பிடிச்சு உள்ள இழுக்கவும் செய்யுது. மறுபடியும் மேல வரான். வந்தவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிடுறான். இவங்க கையை கொடுப்பாங்க, ஆனா அவங்க கையில இருந்து ஸ்லிப் ஆகி அப்படியே அவன் தண்ணிக்குள்ள இழுக்கவும் படுவான். ஸோ அப்படியே பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுல ரெட் கலர்ல மிதக்க தான் செய்தே தவிர ஆனா அவனை ஆளே காணல. ஸோ இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கு, அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பாறை தெரியுதுல, அந்த பாறைக்கு நாம கண்டிப்பா போயே ஆகணும், இதுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கதையும் இதே தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். 2 பேருமே சேர்ந்து அந்த போட் மாதிரி இருக்குல்ல, அதை கையாலே துடுப்பு மாதிரி போட்டு பொறுமையா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்க முன்னாடி வந்து அது மூச்சு விடும் பாருங்க, அப்படியே அவனோட ரத்தம்லாம் அவங்க மேல தெரிக்கவும் செய்யுது. அதே டைம்ல இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா துடுப்பு போட்ட மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பலூன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கயிறு ஒண்ணு நீளமா இருக்கும். சோ இவங்க பாறை பக்கத்துல போயிருவாங்க, ஹீரோயின் அந்த பாறை தொட்டுருவாங்க. ஆனா அது என்ன பண்ணுனா கயிறை பிடிச்சு மறுபடியும்
மறுபடியும் அவங்க இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து விடும் பாருங்க. எவ்வளவு புத்திசாலியா இருக்கு பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, அது கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியாது, தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நம்ம 2 பேருமே கண்டிப்பா குதிச்சே ஆகணும், குதிச்சாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப த்ரிஷ் சொல்றா, அது எப்படி முடியும், அதான் சீடோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் புரிய வருது, அந்த சீடோஸ் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரும்போதெல்லாம் அந்த ஹேரிங்ல இருந்து பயங்கரமா ஒரு சவுண்ட் வருது. அதனால அவளுக்கு தலைவலியே வரவும் செய்யுது. சோ இது அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து பார்த்துட்டு அப்படியே இந்த தண்ணிக்குள்ள போகுது. அதே மாதிரி அதே டைம்ல நம்ம த்ரிஷ் இருக்கால, அவ வேகமா 1 2 3 சொன்னதோட நம்ம 2 பேருமே குதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 1 2 3 எண்ணிக்கிட்டு இருப்பா. கரெக்டா குதிக்க போற டைம்ல அந்த சீடோஸ் இருக்குல்ல, அது நம்ம ஹீரோயின் பக்கத்துல வருது. சோ அவளுக்கு காது அப்படியே வலிக்குது, தலை வலிக்கு. சோ அப்படியே அவ குதிக்க போறவ அந்த தண்ணிக்குள்ள அப்படியே விழுந்துடுறா. சோ இவ கொண்டு வந்த அந்த திங்ஸ் எல்லாமே அங்கங்க தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் இவ கலெக்ட் பண்றதுக்காக வேகமா எடுக்கிறதுக்கு போறா. பார்த்தா அவ இயரிங் இருக்குல்ல, அதோட பேட்டரி ஒரு பவுச்ல போட்டு கொண்டு போயிருப்பா. அந்த பவுச் வந்து அந்த சீடோஸ் பக்கத்துல போயிடும். சோ உடனே அவ வேற வழி இல்லாம அந்த பலூனுக்கு மேல ஏறிக்கவும் செய்றா. ஆனா அதே டைம்ல நம்ம த்ரிஷ் வந்து அந்த பாறை பக்கத்துல போகவும் செஞ்சிருப்பா. அப்படியே மெதுவா ஏறிடுவா. இப்ப த்ரிஷ் வந்து எதுக்காக மேடி நீ குதிக்கல அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்த டைம்ல தான் நம்ம த்ரிஷ் சொல்றா, மறுபடியும் அவன் அதே மாதிரி செய்யும்போது நீ மறுபடியும் குதிச்சு இங்க வந்துருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயினும் அவளோட ஹேண்ட்பேக் எடுத்து நம்ம த்ரிஷ் கிட்ட தூக்கி போட்டுருவா. அதை எடுத்து வையின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல அவ சொல்றா, நீ அது மறுபடியும் அதே மாதிரி பண்ணும்போது நீ வந்துருன்னு அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ அந்த டைம்ல இந்த கயிறு மறுபடியும் அந்த இதுல இருந்து கீழே விழுகவும் செய்யுது. சோ அப்படி கீழே விழுகும்போது பார்த்தா இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கயிறை யாரோ இழுத்த மாதிரி இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் திரும்பி பாக்குறா. பார்த்தா அது மறுபடியும் இதை உள்ள இழுக்குது அந்த கயிறை பிடிச்சிட்டு. அதே டைம்ல அந்த பலூன்ல இருந்து காத்து வேகமா வெளியே போக ஆரம்பிச்சிருது. சோ உடனே இவ வேகமா குதிக்கிறா. குதிச்சவ வேகமா நீச்சல் அடிச்சு எப்படியாவது பக்கத்துல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல போவா. மேல ஏறும்போது கரெக்டா அவ கால் பக்கத்துல ஓடி ஒரு சின்ன செகண்ட்ல தான் அப்படி மிஸ் ஆயிருவா. சோ 2 பேரும் கரையேறவும் செஞ்சிருப்பாங்க. இப்போதைக்கு எப்படியோ 2 பேரும் தப்பிச்சு அந்த பாறைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் தான் நம்ம த்ரிஷோட காலில் அடிபட்டிருக்க பார்த்து, உன் காலில் என்ன பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. தெரியலன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அவ போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி அதை அப்படியே துண்டு துண்டா கட் பண்றா. சோ இப்போ நம்ம த்ரிஷோட காலில் அடிபட்டிருக்குல்ல, அதை அப்படியே கட்டிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அந்த பாறைக்கு மேல ஏறும்போது அவ காலையும் ஆணி மாதிரி ஒண்ணு குத்தவும் செஞ்சிருக்கும். சோ அவளோட காலில் த்ரிஷ் கட்டி விடவும் செய்வா. 2 பேரும் மாறி மாறி கட்டி விட்டுக்கிறாங்க. அப்பதான் நம்ம த்ரிஷ் கேட்கறா, அந்த சீட்டஸ் வந்து எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டதுக்கு ஹீரோயின் எனக்கு தெரியல, ஆனா த்ரிஷ் வந்து சொல்றான், ஆல்ரெடி நேத்து நைட்டு நீ வந்து ஒரு டெட் பாடியை பார்த்தேன்னு சொன்னால, அப்ப அது உண்மைதானா, அப்ப இதோட வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றான், அது எனக்கு தெரியல, ஆனா எப்போதுமே ஆர்கஸ் வந்து மனுஷங்களை இவ்வளவு தூரத்துல பழி வாங்கணும் அப்படின்னு எந்த எண்ணமுமே அதுக்கு இருக்காது. அப்படி ஒருவேளை இந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு ஒரு குணம் இருக்கு அப்படின்னா ஒண்ணு அதை யாரோ அடைச்சு வச்சிருக்கதா நினைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் த்ரிஷ் சொல்றா, இப்போ ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கிறது நாம தான் அப்படின்னு ட்ரிஷ் சொல்லவும் செய்தா. அதே போல இவங்க கொண்டு வந்த பேக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா மொத்தத்திலே அதுல இருக்குது ஒரு சுவிங்கம் இருக்கு. அப்புறம் அந்த பாட்டி கிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல ஒரு சின்னதா அந்த கீ செயின் மாதிரி அது, அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கொடுத்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுவும் தான் இருக்குது மொத்தமாவே. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து அவளோட போனை தண்ணி படாம இருக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி ஒண்ணு கவர் வச்சிருப்பா. சோ அந்த கவர் எடுத்து இப்போ நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இந்த கவர்ல கொஞ்சம் காத்தடிச்சு அப்படியே சன்ல படுற மாதிரி வச்சாச்சு அப்படின்னா இது கொஞ்சம் வேக்கணும், வேத்துருச்சு அப்படின்னா அதுல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம த்ரிஷ் வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல இவங்க 2 பேரும் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப்னு கத்துறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஆனா எதுவுமே வேலைக்கே ஆகல. அதே போல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகுறாங்க, ஏன்னா தண்ணி ஒண்ணு இல்லாம இருக்கு. சோ த்ரிஷ் வந்து ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன போட் மாதிரி ஒண்ணு தெரியுது. சோ அதை எப்படியாவது இங்க வர வச்சிடலாம் சொல்லி இவளும் கத்துன்னு 2 பேரும் சேர்ந்து கத்தி பார்ப்பாங்க. ஆனா அந்த போட் இங்க வரவே செய்யாது, அது அப்படியே அங்க இருந்து கிளம்பி தூரமா போகவும் செஞ்சிரும். அதே போல நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கே இவ்வளவு கஷ்டப்படுதோமே, அது கிட்டத்தட்ட 20 வருஷமா இப்படித்தானே அடைஞ்சு கிடக்கு. அப்ப இதெல்லாம் நான் ஒரு தப்புன்னே சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அது 20 வருஷம் என்ன கஷ்டப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல அந்த நம்ம ஜார்ஜ் இருக்கான்ல, அவனோட கையை வந்து அப்படியே தண்ணியில மதந்து தனியா வந்துகிட்டு இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோயினும் த்ரிஷும் சேர்ந்து அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு இருப்பாங்க. எதனால அப்படின்னா அதுல ஒரு பேட்டரி லைட் ஒன்று இருக்கும், டார்ச் லைட். அந்த டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து இவங்கள மறுபடியும் ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்காது, யாரும் வரவே மாட்டாங்க. மறுநாள் காலையில ஆகுது. அப்பதான் த்ரிஷ் வந்து ஹீரோயின் கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் ஒன்று பேசணும் அப்படின்றா. அதே போல இங்க பார்த்தாச்சு அப்படின்னா இந்த பவுச்ல வர கொஞ்சமா தண்ணி இருக்கவும் செய்யுது. ஸோ உடனே 2 பேருமே அந்த தண்ணி கொஞ்சமா தான் இருக்கு, அதை கூட 2 பேரும்
பரவாயில்ல அப்படி ஷேர் பண்ணி 2 பேரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நீ என்ன கேட்கணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. அப்பதான் த்ரிஷ் சொல்றா, நீ எதுக்காக வாசிக்கிறத நிப்பாட்டின, நீ கண்டிப்பா வாசிக்கணும், நம்ம இங்க இருந்து கண்டிப்பா போயிருவோம், போனதுக்கு அப்புறமா நீ அந்த ஸ்கூல்ல சேர்ற, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே கிராஜுவேட் ஆகிறோம் அப்படின்னு நம்ம த்ரிஷ் வந்து நம்ம ஹீரோயினா கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீ வாசிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. த்ரிஷ் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவா, எப்போதுமே நம்ம என்ன பண்ணனாலும் அதுக்கு ஒரு விலை கொடுத்தே ஆகணும், அந்த விலையை தான் நம்ம இன்னைக்கு உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அப்படின்னு த்ரிஷ் சொல்லுவா. அப்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, ரிவெஞ்ச் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி த்ரிஷ்ட கேட்பா. என்ன ரிவெஞ்ச் அப்படின்னு கேட்கும்போது தான், நான் மேலே ஏறும்போது என்னோட காலை ஒன்று பதம் பார்த்துச்சுல அதை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினோட காலை த்ரிஷ் பிடிச்சிக்கிறா. ஆனா ஹீரோயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிப்பியை போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா சீடோ வந்து இவளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல பசி அப்படின்றது பயங்கரமா இருக்கிறதுனால வேற வழியே இல்லடா, எப்படியும் எடுத்தே ஆகணும்னு சொல்லி அப்படியே உள்ள குதிச்சிடா நம்ம ஹீரோயின். ஸோ உடனே போய் அதை எப்படியும் எடுத்துட்டு மேல கரெக்டா அது வரக்கூடிய டைம்ல இவ மேல ஏறவும் செஞ்சிருவா. ஸோ இப்ப பார்த்தாச்சு அப்படின்னா அது மேல எடுத்தாச்சு. ஆனா இவ உடைச்சு பாப்பா, அதை உடைக்கவே முடியாது, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பாக்ஸை அப்படியே ஹீரோயின் உடைச்சி அவ கையில கொடுத்து இதை வச்சு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அதை உடைச்சு கொடுக்குறா. ஸோ 2 பேருமே அதை பாதியா உடைச்சி அதை சாப்பிடவும் செய்யறாங்க. ஆனா அதை சாப்பிடவே முடியல, வாமிட் வருது 2 பேருக்குமே. இருந்தாலும் வேற வழியே கிடையாதுல்ல, ஸோ பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவோட நினைவா ஹீரோயின் கையில ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டோனை எடுத்து வச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப அழுதுட்டு அந்த ஸ்டோனை அப்படியே ஒரு கிஸ் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள தூக்கி போடவும் செஞ்சிருவா. அப்பதான் த்ரிஷ் சொல்றா, உன்னைய நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, நான் உன்னைய பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நானே இங்க கூட்டிட்டு வந்தேன், ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு த்ரிஷ் சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம 2 பேருமே சின்னதுல இருந்தே ஒன்னா தான் இருந்துட்டு வரோம், ஸோ நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண தான் செய்யறோம், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவ சொல்றா, நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, அதனால நீ அதெல்லாம் பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம த்ரிஷ் சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம ஒரே இடத்துல இருக்கோம், அதுவும் ஒரே பாறையில இருக்கோம், அதனாலதான் நம்மளுக்கு இப்படி எல்லாம் யோசனை தோணுது, நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்றா. ஆனா த்ரிஷ் சொல்றா, இல்ல நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது, ஏன்னா நீ அன்னைக்கு அங்க இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ எப்படியும் வீட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு போயிருந்திருப்ப அப்படிதான் நான் நினைச்சேன், ஆனா அங்க போகும்போது கூட அவன் எனக்கு கால் பண்ணியிருக்கான், ஆனா அந்த காலை என்னால எடுக்க முடியல, இவ்வளவு நாள் வரைக்கும் நான் காலையில எந்திரிச்ச பார்த்தா கூட அந்த காலை எப்படியாவது அட்டன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் நான் தோணுது, எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சப்பா. சோ இவ சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அன்னைக்கு போய் நம்ம ஹீரோவை ஒருத்தன் அடிச்சான்ல, அவனை அனுப்பி விட்டதே இந்த த்ரிஷ் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது, பயங்கரமா திட்டுறா, என்னதான் பண்ணினாலும் கூட கடைசியில நம்ம ஹீரோயினால அழுகிறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாம அழுதுகிட்டே அந்த பாறையில உட்காந்துட்டு இருப்பான். அப்பதான் த்ரிஷ் வந்து, எனக்கு சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஹீரோயின் கிட்ட வந்து கழட்டி அந்த பாறையில வைக்கவும் செய்றா. அப்பதான் த்ரிஷ் வந்து ஒரு பிளான சொல்லிட்டு போவா. அதாவது, நான் வந்து அந்த தூரமா இருக்க கரைக்கு போறேன், நீ வந்து பக்கத்துல இருக்க பாறைக்கு போ, நம்ம 2 பேரும் போனோம் அப்படின்னா அதால யாராவது ஒருத்தரை மட்டும்தான் துரத்த முடியும், அப்படியே ஒருவேளை என்னை அட்டாக் பண்ணிச்சுன்னா பண்ணிட்டு போகட்டும், நான் அப்படி போனா போயிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ தண்ணிக்குள்ள இறங்கிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா, பார்த்தா அங்க த்ரிஷ் இருக்க மாட்டா. சோ அவ தண்ணிக்குள்ள இறங்கி போயிட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் மறுபடி சொல்றா, உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்ல, நீ மறுபடி திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா இந்த சீடை இருக்குல்ல, அது மறுபடி இவ பின்னாடியே துரத்துறதுக்கு ஆரம்பிக்குது. சோ இவ வேகமா போயிருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அதே டைம்ல இவ பார்த்தா நம்ம த்ரிஷ் வந்து அந்த கரை பக்கத்துல போகும்போது இவ என்ன பண்றா அப்படின்னா நம்ம ஹீரோயின் டக்குன்னு குதிக்கவும் செய்வா. அப்படி குதிக்கதும் அது என்ன ஆகுதுன்னா, அது கரைக்கிட்ட போனது மறுபடி திரும்பி இவ ஹீரோயினை துரத்துறதுக்கு ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு வழியா டக்குன்னு அவ காலை மேல தூக்குவா. அப்ப வந்து கடிக்கும் பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல மறுபடி ஹீரோயின் தப்பிக்கவும் செய்யறா. சோ இப்ப பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம த்ரிஷ் வந்து கரைக்கே வந்திருப்பா. கொஞ்ச நேரத்துல பார்த்தாச்சு அப்படின்னா மேல வந்து ஏரோப்ளேன் போய்கிட்டு இருக்கும். சோ இதை பார்த்ததும் நம்ம த்ரிஷ் என்ன பண்றா அப்படின்னா, அதை கத்துக்கிட்டே என்ன பண்றான்னா, அப்படி கரையில இருந்து அப்படியே மெல்ல அந்த தண்ணி கிட்ட வந்துருவா. சோ அந்த வேல் இருக்குல்ல, கரெக்ட்னு பார்த்தா அவளோட காலை அப்படியே கடிச்சு இழுக்கவும் செஞ்சிரும். அதை பார்த்துட்டு அவ பயங்கரமா பரிதவிக்கிறா. இவளை அப்படியே கடிச்சு உள்ள இழுத்துட்டு போகும். ஆனா இவ போச்சு, நம்ம ஃப்ரெண்டும் போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் பயங்கரமா பரிதவிச்சுக்கிட்டு இருப்பா. அதே டைம்ல மறுபடி பார்த்தா த்ரிஷ் வந்து கரைக்கே வரவும் செஞ்சிருவா. இதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சமா நிம்மதியா இருக்கும். ஆனா பார்த்தா நம்ம த்ரிஷோட கால்ல பாதி பாட்டு அங்க இருக்கவே இருக்காது. இதை பார்த்து இன்னுமே ரொம்பவே
கஷ்டப்படவும் செய்றா, அதே போல அழுதுகிட்டே இருக்கிறா. அதே மாதிரி அன்னைக்கு நைட் ஆகுது. ஸோ அதே பாறையில உட்காந்துக்கிட்டு இருக்கா. லைட்டை அடிச்சு அடிச்சு பார்த்து யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறா. அதே டைம்ல அந்த டார்ச்சும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃபுல்லா போகவும் செய்யுது. ஆல்ரெடி சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லாம இருப்பாளா. அதே டைம்ல தான் மழையும் வருது. ஸோ அந்த மழை தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொட்டா விழுக விழுக அதை கையில ஏந்தி அந்த ஒரு சொட்டை கூட விடாம அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த சீடை வந்து இவளை எட்டி பார்க்கும் பாருங்க. அந்த டைம்ல கூட நம்ம ஹீரோயின் வந்து அந்த சீடோவை பார்த்து நீ ரொம்பவே மாட்டிக்கிட்ட, ஸோ அதனாலதான் நீ ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த வேலை பார்த்து சொல்லவும் செய்யறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு கண்டிப்பா இங்கேயே இருந்தா முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போறா. ஆனா இப்போ அந்த சீடை வரவே இல்லை. ஆனா இவ கரைக்கு போகவும் செஞ்சிருப்பா. ஸோ போனவ அங்க போய் த்ரிஷை போய் பாப்பா. ஆனா த்ரிஷ் கரைக்க வந்திருந்தாலும் கூட இப்போ அவளோட உடம்புல உயிர் அப்படின்ற ஒண்ணு மட்டும் இருக்கவே இருக்காது. அப்பதான் நம்ம த்ரிஷ் வந்து ஹீரோயின் கிட்ட சொன்ன வார்த்தைகள்லாம் நினைவுக்கு வருது. நம்ம எல்லாம் ஃபைட்டர்ஸ், சில இடங்களை கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பா. ஸோ அதை நினைவு வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு இடத்துல இது என்னோட வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாள்ல. ஸோ அது நினைவு வருது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள முங்கினவ அந்த ஜெட்ஸ்கி உள்ள தானே அவன் வச்சு லாக் பண்ணா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அந்த போனை எடுத்துட்டு மேலே வரவும் செய்யறா. ஸோ அதே டைம்ல அந்த வேலும் இவ பக்கத்துலேயே தான் இருக்கும். இவ மேலே வந்ததுமே அந்த போனை ஆன் பண்ணி பார்க்க அது ஆன் ஆகல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆன் ஆகுது. உடனே எமர்ஜென்சி SOSக்கு கால் பண்ணிடுறா. அதுல இருந்து ஒரு ரிங் தான் போகுது, மறுபடி கட் ஆகவும் செய்யுது. ஆனா மறுபடி என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடி தண்ணிக்குள்ளே போறா. போனவ பாத்தீங்க அப்படின்னா அங்க எதையோ ஒன்று தேடுற மாதிரி தெரியுது. அதே போல அப்போ அந்த நம்ம வேலும் அதே இடத்துக்கு வரவும் செய்யுது. ஸோ வந்ததை பார்த்ததும் இவ ஜெட்ஸ்கிக்கு பின்னாடி போய் அதாவது அடியில போய் ஒளிஞ்சுக்கவும் செய்யறா. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டவ மறுபடி எதையோ தேடி போறா. அப்படி போகும்போது தான் அவளோட செயின் வந்து ஒரு பாறையில மாட்டிக்கவும் செய்யுது. அதே டைம்ல அவ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, எடுக்கவே முடியல. அப்பதான் அந்த மேல் போட்டு இருக்குல்ல அந்த பியானோடது, ஒரு வழியா அதை உடனே எடுத்துடுறா. எடுத்தவ அந்த வேல் வந்ததும் அதோட முகத்துல ஒரு குத்தவும் செய்யறா. குத்த வாங்கினதுமே அந்த வேல் அந்த இடத்த விட்டு வெளியில ஓடி போயிடுது. அதே மாதிரி பார்த்தா இப்போ ஹீரோயின் வந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி காமிக்கவும் செய்யறாங்க. அதே போல அந்த அங்க இருந்து அவங்கள காப்பாத்தின மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே அந்த படத்தை முடிக்கவும் செஞ்சிடறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த படம் என்ன படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.